நேபாளத்தில் ஊடக தடைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியதால் 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து அரசை எதிர்த்து இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்த போராட்டத்தை கலைக்க ரப்பர் வெடிகுண்டு, கண்ணீர் புகை குண்டுகளை தண்ணீர் பீச்சி அடித்தும் பாதுகாப்பு படையினர் அவர்களை விரட்ட முயன்றனர். அப்பொழுது தடியடியும் நடத்திய போது ஏற்பட்ட மோதலில் 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 250க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து காத்மண்டுவில் ஊரடங்கு உத்தரவும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் கூடவும் ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜெருசலேமின் வடக்கு பகுதியில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்தவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக காசாவில் அந்த அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50,000-ஐ தாண்டியுள்ளது. இதனிடையே ஜெருசலேமின் வடக்கு பகுதியில் உள்ள மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் ஒன்றில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்தவர் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் 6 பேர் உயிரிழந்தும் 12 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கட்டுப்படுத்த தவறியதாக கூறி உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகாக் திடீர் ராஜினாமா செய்தார். நேபாளத்தில் சமூக வலைதளங்களை தடை செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு எதிராக புரட்சி வெடித்துள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் KP சர்மா அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் காத்மண்டு போராட்டங்களில் வன்முறை ஏற்பட்ட நிலையில் நேபாள உள்துறை மந்திரி ரமேஷ் லோகாக் ராஜினாமா செய்துள்ளார். மேலும் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 20 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நேபாள அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு சமூக வலைதளங்கள் மீதான தடை நீக்கப்படுவதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேல் விமான நிலையம் கடும் சேதமடைந்தது. காசா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே நடந்து வரும் போர் உலக நாடுகளிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஹவுதி நிர்வாகத்தின் பிரதமர் அகமது அல்-ராவி உள்ளிட்ட முக்கியமானவர்கள் உயிரிழந்ததால் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்றிரவு ஏமனில் இருந்து இஸ்ரேல் எல்லைகள் மீது சரமாரியாக ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக தெற்கு இஸ்ரேலில் செங்கடல் நகரான ஈலாட் அருகே உள்ள ராமோன் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ட்ரோன்கள் ஏவப்பட்டது. இதில் அந்த விமான நிலையம் கடும் சேதமடைந்தும் ஒருவர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.